எங்கள் குருமாதா ஸ்ரீ தாரா அம்மா நல்லாசியுடன் வழங்கும் ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல். ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், கடவுள்கிட்ட மனமுருகி நம்ம என்ன கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது உண்மைதான். அது ஒரு சில ட்ரிக்கோட வந்துட்டு கேட்டால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்துட்டு நம்ம வேண்டுதல் அவங்க காதுக்கு போய் விழுந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி தருவாங்க அப்படின்னு சொன்னால் யார் தான் வந்துட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எல்லா கடவுள்லையும் வந்துட்டு மூத்த கடவுள் நம்மளோட விநாயகர் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எல்லா ஒரு பண்டிகையாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு பூஜையாக இருக்கட்டும், எதை தொடங்குறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வந்துட்டு வழிபட்டுட்டு தான் வந்துட்டு தொடங்குவோம். ஸோ அப்படிப்பட்ட விநாயகர் கிட்ட தான் வந்துட்டு நம்மளோட கோரிக்கைகளை வைக்க போகிறோம். எப்படி வைக்கலாம்? நம்ம நிறைய வகையில் வந்துட்டு விநாயகரை வந்துட்டு வேண்டுவோம். ஸோ இதுவும் அதில் வந்துட்டு ஒரு வகை, ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வகை அப்படின்னு கூட சொல்லலாம். விநாயகருக்கு உகந்த நாள் வந்துட்டு சதுர்த்தி. மாதத்துக்கு வந்துட்டு 2 சதுர்த்தி வந்துட்டு வரும். சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட வலது கையில் வந்துட்டு நீங்கள் ஸ்வஸ்திக் வரையணும். உங்கள் எல்லாருக்குமே ஸ்வஸ்திக் எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படி இல்லைனா வந்துட்டு இங்கே உங்களுக்கு சைட்லேயே வந்துட்டு ஸ்வஸ்திக்கோட பிக்சரும் வரும். ஸோ ஸ்வஸ்திக் வந்துட்டு நீங்கள் உங்கள் கையில் வந்துட்டு வரையணும். வரையும் போது நீங்கள் வந்துட்டு ரொம்ப சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நீங்கள் மனசார என்ன வந்து வேண்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சிட்டே வந்துட்டு ஸ்வஸ்திக் போட்டுக்கோங்க. ஸ்வஸ்திக் போட்டதுக்கப்புறமா விநாயகர் முன்னாடி நின்று எனக்கு வந்துட்டு இந்த கோரிக்கை இருக்குது. கோரிக்கைனா நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். என் பிஸ்னஸ் டெவலப் ஆகணும், நான் வந்துட்டு எக்ஸாம்ஸ் ஒன்று எழுத போகிறேன், அந்த எக்ஸாமில் வந்துட்டு நான் சக்ஸஸ் ஆகணும், அப்படி இல்லைனா என் ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அந்த மாதிரி. இல்லை கல்யாண தடை இருக்கா, எனக்கு வந்துட்டு கல்யாணம் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு வந்துட்டு அந்த சஷ்டிக்கு வரைஞ்சி விநாயகர்கிட்ட எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாய் விட்டு கேட்கணும். ஏன்னா நம்ம வாய் விட்டு வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டால் கண்டிப்பாக அதை வந்துட்டு நம்மளுக்காக பண்ணி தருவாங்க. ஸோ அந்த சதுர்த்தி திதி எப்போ ஆரம்பிக்குதோ நீங்கள் அப்போ ஆரம்பித்து நீங்கள் வந்துட்டு வழிபட ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்துட்டு கையில், ஏன்னா இப்போ வந்துட்டு கடவுள் உங்கள் கையில் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது கையில் வந்துட்டு கொஞ்சம் ஜவ்வாது தடவிக்கலாம், இல்லை வந்துட்டு மல்லிகைப்பூ வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் வாசனை திரவியங்கள் வந்துட்டு உங்கள் கையில் இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கூட வந்துட்டு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது வந்துட்டு ஒரு தியரி. ஸோ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ சதுர்த்தி வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாகவே அழிய நீங்கள் ஒரு பெண்ணை எடுத்து அந்த ஸ்வஸ்திக்கை போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டுகிட்டே இருந்து உங்களோட கோரிக்கை என்னவோ அது விநாயகர்கிட்ட வந்துட்டு வழிபட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது வந்துட்டு சதுர்த்தி அப்போ மட்டும்தான் போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஜாதகத்துலேயோ இதுலேயோ வந்துட்டு ஒரு தோஷங்கள் இருக்கும். சந்திரன் தோஷம் இருக்குது, இல்லை புதன் தோஷம் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த கிழமை அன்னைக்கு இல்லை அந்த ஹோரை அன்னைக்கு நீங்கள் ஸ்வஸ்திக் வரைஞ்சி விநாயகர்கிட்ட வந்துட்டு வேண்டலாம். உங்களுக்கு அந்த தோஷங்களும் வந்துட்டு விலகும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல்.